சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கோட்டாபாய ராஜபக்சவிடம் காவல்துறை விசாரணை. சுவிஸ்வர பண்டாரவின் கைது தொடர்பிலும் வாக்குமூலம் பதிவு. நிலுவையில் உள்ள காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான 11,000 முறைப்பாடுகள். விசாரணைகளை துரிதப்படுத்த நடவடிக்கை. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் மீதான தாக்குதல். கண்டனம் வெளியிட்ட தமிழரசு கட்சி. கபடத்தனமான அரசியல் செய்யும் சுமந்திரன். ஸ்ரீலங்கா கடற்தொழில் அமைச்சர் குற்றச்சாட்டு. அமெரிக்காவின் அச்சுறுத்தலை கண்டித்த சீனா ஈரானுடனான வணிகம் தொடரும் எனவும் தெரிவிப்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் அவரின் தனிப்பட்ட செயலாளர் சுகீஸ்வர பண்டார தொடர்பில் காவல்துறையினர் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் ஜனாதிபதி செயலகத்தில் திட்டப் பணிப்பாளராக பணியாற்றிய சுகீஸ்வர பண்டார ஜனாதிபதியின் செலவினங்களின் கீழ் 2 சம்பளங்களை பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் கடந்த ஜூன் மாதம் 18ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். சுகீஸ்வர பண்டார பதவிகளை வகித்த காலத்தில் அரசு வாகனங்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டமை மற்றும் ஊழியர்கள் அரசியல் நடவடிக்கைகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டமை குறித்து மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை நடத்தி வருகிறது. சுகீஸ்வர பண்டார முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் செயலாளராக பணியாற்றிய காலத்தில் 1.93 மில்லியன் ரூபாவும், திட்டப் பணிப்பாளராக பணியாற்றிய காலத்தில் 4.26 மில்லியன் ரூபாவும் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தனர். அத்துடன் சுகீஸ்வர பண்டாரவின் பிணை கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சுகீஸ்வர பண்டார தொடர்பில் ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் காவல்துறையினர் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான இன்னும் 11,000 முறைப்பாடுகள் விசாரணை செய்யப்பட வேண்டியுள்ளதாக ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார நேற்று யாழ்ப்பாணத்தில் வைத்து தெரிவித்துள்ளார். இலங்கையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக இன்னும் 11,000 முறைப்பாடுகள் விசாரணை செய்யப்பட வேண்டியுள்ளதாகவும் அதில் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் உள்ள முறைப்பாடுகளில் சுமார் 200 முறையீடுகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் விசாரித்து முடிக்கப்படும் என ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார நேற்று தனது வடபகுதி பயணத்தின் போது தெரிவித்தார். காணாமல் போனோர் பணியகம் மீது கடந்த காலங்களில் பொதுமக்களின் நம்பிக்கை குறைந்திருந்ததால் பல குடும்பங்கள் அதில் முறைப்பாடுகளை அளிக்க தயங்கியிருந்தாலும் இனிமேல் அப்படி தயங்காமல் முறைப்பாடுகளை அவர்கள் சமர்ப்பிக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார். மலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் எதிர்வரும் 30ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் ஒரு மாநாடு நடத்தப்படவுள்ள நிலையில் அதற்கு முன்னரே அமைச்சர் கர்ஷன நாணயக்கார வடக்குக்கு சென்று நிகழ்வுகளை நடத்தியுள்ளார். மலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக நேற்றைய தினம் நடத்தப்பட்ட போராட்டத்தின் பொழுது ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியமைக்கு இலங்கை தமிழரசு கட்சி கண்டனம் வெளியிட்டுள்ளது. காணாமற் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் ஏற்பாட்டில் நேற்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் காணாமல் போனவர்களுக்கான சர்வதேச தின நிகழ்வு இடம்பெற்றது. இதை கண்டித்து வடக்கு கிழக்கு வரைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. போராட்ட இடத்துக்கு சென்ற காவல்துறையினர் போராட்டக்காரர்களை அங்கிருந்து வலுக்கட்டாயமாக அகற்றியுள்ளதோடு அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினர். இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதாக தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்தார். அதேபோல போராட்டத்தை உள்ளே இருந்து தனது கையடக்க தொலைபேசியில் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த நீதியமைச்சரின் செயற்பாட்டையும் இந்த சம்பவத்தை வெளிப்படுத்திய ஊடகவியலாளர்களை பொதுவெளியில் சபித்த அமைச்சர் சந்திரசேகரனின் செயலையும் கண்டிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பலி வடக்கு மக்களுடைய காணிகளை விடுவிப்பது தொடர்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உத்தரவுகளை வழங்கியுள்ள நிலையில் அதனை மீறி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் மக்களை கொழும்பில் போராட அழைப்பது கபடத்தனமான அரசியல் செயற்பாடு என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குற்றம் சுமத்தியுள்ளார். நேற்றைய தினம் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற காணாமல் போனோர் அலுவலகத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற காணாமல் போனோர் சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த பொழுதே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் என்றும் அந்த அரசாங்கத்தை குழப்புவதற்கு மக்களை தவறான திசையில் திருப்பி தமது அரசியல் நிகழ்ச்சிகளை அரங்கேற்றுவதற்கு சிலர் முயற்சிப்பதாகவும் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குற்றம் சுமத்தியுள்ளார். ஜனாதிபதி கடந்த வாரம் வலிவடக்கு காணிகள் விடுவிப்பு தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு உத்தரவினை வழங்கிய நிலையில் அதை அறிந்த சுமந்திரன் கொழும்பில் மக்களை போராட அழைத்துள்ளதாக தெரிவித்தார். இந்த விடயத்தை அவர் தனது சுயலாப அரசியலுக்காக மேற்கொள்ளும் ஒரு விடயமாக கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமது போராட்டம் மூலமே ஜனாதிபதி காணியினை விடுவித்தார் என்ற வங்குரோத்து அரசியலை மேற்கொள்வதே இவர்களின் நிலைப்பாடு என்று அவர் விசனம் வெளியிட்டார். யாழ்ப்பாண மறைமாவட்டத்தின் புதிய ஆயராக நியமனம் பெற்றுள்ள அண்டன் ரஞ்சித் பிள்ளைநாயகம் ஆண்டகை இன்றைய தினம் தன்னுடைய பணிப்பொறுப்பினை ஏற்றுக்கொண்டுள்ளார். யாழ் மறைமாவட்டத்தின் புதிய ஆயராக பாப்பரசர் 14ஆம் லியோவினால் நியமிக்கப்பட்ட அண்டன் ரஞ்சித் பிள்ளைநாயகம் ஆண்டகை இன்றைய தினம் தன்னுடைய பணிப்பொறுப்பினை ஏற்றுக் கொண்டுள்ளார். பணிப்பொறுப்பினை ஏற்கும் திருப்பலி இன்று யாழ் புனித மரியன்னை பேராலயத்தில் இடம்பெற்றது. யாழ் புனித மடுத்தினார் சிறிய குறுமிட நுழைவாயிலில் ஆயர் வரவேற்கப்பட்டு பவனியாக அழைத்து வரப்பட்டார். அதனைத் தொடர்ந்து புனித மரியன்னை பேராலயத்தில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டதோடு திருப்பலியில் ஆயர் யாழ் மறைமாவட்டத்தின் புதிய ஆயராக தமது பணிப்பொறுப்பை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக் கொண்டுள்ளார். பணிப்பொறுப்பினை ஏற்கும் நிகழ்வில் கருதினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை உள்ளிட்ட இலங்கையின் பல்வேறு மறைமாவட்டங்களைச் சேர்ந்த 16 ஆயர்கள் கலந்து கொண்டனர். அத்துடன் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட மக்கள் பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் பயாவளான் சந்தி ஊடாக பலாலி சந்தி கடற்கரை வீதியால் செல்வ சந்நிதி ஆலயத்துக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இன்று புதன்கிழமை தொடக்கம் 3 நாட்கள் காவடி மற்றும் நடந்து செல்வோர் குறித்த வீதியை பயன்படுத்த முடியும் என பலாலி ராணுவ தலைமையகம் அறிவித்துள்ளது. கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த தேர் திருவிழா இன்று இடம்பெற்றுள்ளது. இந்த தேர் திருவிழாவில் அதிகளவிலான பக்தர்கள் கலந்து கொண்டு அருளாசிகளை பெற்றுக் கொண்டனர். இலங்கையில் நிலை கொண்டுள்ள இந்திய ராணுவத்தினரின் பொறியியல் பிரிவு குருநாகலில் ஒரு பெயிலி பாலத்தின் கட்டுமானத்தை நிறைவு செய்துள்ளது. டிட்வா சூறாவளி காலத்தில் அழிவடைந்த பாலங்களை மீண்டும் புனரமைக்கும் திட்டங்களை இந்தியா மேற்கொள்ளும் நிலையில் குருநாகல் பகுதியில் உள்ள கபல்நாவு என்ற இடத்தில் ஒரு பாலம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் ராணுவ பொறியியலாளர்களுடன் இணைந்து இந்திய ராணுவ பொறியியலாளர் பிரிவு இந்த 100 அடி நீளமுள்ள பெயிலி பாலத்தின் கட்டுமானத்தை நேற்று முன்தினம் நிறைவு செய்துள்ளது. புதிதாக கட்டப்பட்ட பாலம் அந்த மக்களின் போக்குவரத்திற்கு எளிதாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரந்தூரில் விமான நிலையத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை விவசாயிகளிடம் திரும்பி ஒப்படைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு இந்திய மார்க்சிச பொதுவுடைமை கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலையத்திற்கென்று ஒதுக்கப்பட்ட நிலத்தை மாற்று தொழில் திட்டங்களுக்கு பயன்படுத்தப் போவதாக தமிழக அமைச்சர் கீர்த்தனா அறிவித்துள்ள நிலையில் ஒரு திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலம் 5 ஆண்டுகளுக்குள் பயன்படுத்தாவிடில் திரும்பவும் ஒப்படைக்கப்பட வேண்டும் என இந்திய மார்க்சிச பொதுவுடைமை கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். நிலம் கையகப்படுத்தப்படுதல், மறுவாழ்வு, மறு குடியேற்ற சட்டப்படி பரந்தூர் நிலத்தை விவசாயிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என சண்முகம் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான பொருளாதார உறவுகளை துண்டிக்க மறுக்கும் நாடுகள் மீது கடுமையான புதிய தடைகளை விதிப்பதாக அமெரிக்கா அச்சுறுத்தியுள்ள நிலையில் சீனா இந்த நகர்வை கண்டனம் செய்துள்ளது. ஈரானுடனான பொருளாதார உறவுகளை துண்டிக்க மறுக்கும் நாடுகள் மீது கடும் பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என அமெரிக்கா அச்சுறுத்தினாலும் இதனால் ஈரானுடனான தன்னுடைய வணிகத்துக்கு எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது என்று சீனா எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த புதிய நடவடிக்கைகள் பதற்றங்களை மேலும் தீவிரப்படுத்தும் என்று குறிப்பிட்ட சீனா இவ்வாறான அச்சுறுத்தலால் பலனில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது. சீனாவின் இந்த எச்சரிக்கை வந்த பின்னணியில் ஈரானில் இருந்து பெட்ரோலியம் மற்றும் அது சார்ந்த பொருட்களை இறக்குமதி செய்யும் 4 இந்திய நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோட்டாபாய ராஜபக்சவிடம் காவல்துறை விசாரணை. சுவிஸ்வர பண்டாரவின் கைது தொடர்பிலும் வாக்குமூலம் பதிவு. நிலுவையில் உள்ள காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான 11,000 முறைப்பாடுகள். விசாரணைகளை துரிதப்படுத்த நடவடிக்கை. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் மீதான தாக்குதல் கண்டனம் வெளியிட்ட தமிழரசு கட்சி. கபடத்தனமான அரசியல் செய்யும் சுமந்திரன்
ஸ்ரீலங்கா கடற்தொழில் அமைச்சர் குற்றச்சாட்டு. அமெரிக்காவின் அச்சுறுத்தலை கண்டித்த சீனா ஈரானுடனான வணிகம் தொடரும் எனவும் தெரிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.